والله لولا الله ما اهتدينا ولا تصدقنا ولا صلينا فأنزلا سكينة علينا وثبت الأقدام إلا قينا. الرحمن الرحيم. கண்ணியமிக்க முஃமினீன்களே, நம்முடைய அண்டை மாநிலமான கேரளத்திலே தொடர் மழையின் காரணத்தினால், நிலச்சரிவின் காரணத்தினால், கடுமையான வெள்ள பாதிப்பின் காரணத்தினாலே நூற்றுக்கணக்கான மக்கள் எண்ணிக்கையை இன்னும் சொல்லி முடிக்க இயலாத அளவிற்கு கடுமையான முறையிலே பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு நிலையை நாம் அறிகிறோம், பார்க்கிறோம், கேள்விப்படுகிறோம். அங்கிருந்து வரக்கூடிய செய்திகள் மனதை பதைக்க செய்கிறது, வேதனை அடைய செய்கிறது. இண்டக்கை என்று ஒரு ஊர், அந்த ஊரிலே கிட்டத்தட்ட 400 வீடுகள் முழுமையாக காணவில்லை என்று சொல்கிறார். ஒரு பெரிய மலை, அதை ஒட்டி இருந்த ஒரு பெரிய மலை, அந்த மலையே முழுமையாக அழிந்து விட்டது. தன்னுடைய அடையாளம் தெரியாத அளவிற்கு அந்த மலை அப்படியே சரிந்து பூமியிலே வெள்ளத்தால் அடித்து செல்லப்பட்டிருக்கிறது என்று சொல்கிறார். இதேபோல் ஒரு செய்தியை நான் படித்தேன். ஒரு சகோதரர் பூமிக்கு அடியில இருந்து அவருடைய செல்போன் அதிலே பேசுகிறார். நான் இப்பொழுது பூமிக்கு அடியில் உயிரோடு தான் இருக்கிறேன், என்னுடைய செல்போனிலே சார்ஜ் ரொம்ப குறைவாக இருக்கிறது, அதனால என்னை எப்படியாவது காப்பாற்றுங்கள் என்று அவர் போன் செய்கிறார். எங்கிருந்து பேசுகிறார் என்று தெரியவில்லை. ஆனால் அப்படி பேசிக்கொண்டிருக்கும் பொழுதே போன் கட் ஆகிவிட்டது. அதற்கு அடுத்து என்ன செய்வது என்று தெரியவில்லை. இப்படி செய்திகளை எல்லாம் கேட்கின்ற பொழுது நம்முடைய உள்ளம் கடுமையான வேதனையும் தாங்க முடியாத அளவிற்கு உண்டான கஷ்டத்தையும் நாம் ஏற்படுத்துகிறோம், நாம் இந்த மனதிலே ஏற்படுகிறது. அருமையானவர்களே, இப்படி இந்த காலகட்டத்திலே நமக்கு பிரியமானவர்களை இழந்திருக்கிறார்கள். சில பேர் பெற்றோர்களை இழந்திருக்கிறார்கள், பிள்ளைகளை இழந்திருக்கிறார்கள். ஒரு சின்ன வயது பிள்ளை, அது மாத்திரம் காப்பாற்றப்பட்டிருக்கிறது, பால்குடி பிள்ளை. இந்த குடும்பத்தில் எல்லோரும் போய்விட்டார், அந்த பிள்ளை மாத்திரம் காப்பாற்றப்பட்டிருக்கிறது. ஒரு தாய், இன்னொரு தாய் அந்த பிள்ளைக்கு பால் புகட்டி கொண்டிருப்பதை பார்க்க என்ன நடந்தது என்றே தெரியாமல். அதனாலே இப்படிப்பட்ட ஒரு சோதனைகள், நமக்கு பிரியமானவர்களை இழந்தால், நம்முடைய உயிர் உடைமைகள் அழிந்தால், அதே போல பல்வேறு நம்முடைய வியாபாரங்களிலோ மற்ற காரியங்களிலோ நஷ்டங்கள் ஏற்பட்டு விட்டால், அந்த நேரத்திலே ஒரு மனிதன் நிலை குலைந்து போய் தவறான முடிவுகளுக்கெல்லாம் ஆட்பட்டு விடக்கூடாது. அந்த நேரத்தினுடைய நிலைப்பாடுகள் எப்படி இருக்க வேண்டும் என்பதை மார்க்கம் நமக்கு சொல்லி காண்பிக்கிறது. கடுமையான அந்த திகைப்பிலிருந்து சராசரியான ஒரு வாழ்க்கைக்கு ஒரு மனிதன் தன்னை தயார்படுத்திக் கொள்ள வேண்டும். பதறுவதால், கதறுவதால், ஓலமிடுவதால் என்ன செய்ய போகிறேன் என்று நாம் அப்படிப்பட்ட வார்த்தைகளை உதிர்க்கின்ற காரணத்தினால் அடுத்து என்ன நடக்கப் போகிறது, என்ன நடந்துவிடும். அதற்கு மாற்றமாக ஒரு மனிதன் இப்படிப்பட்ட ஒரு சோதனையிலே ஆட்பட்டு விட்டாலோ, அல்லது சோதனையான செய்திகளை நாம் கேள்விப்பட்டாலோ, அதுவும் கூட வருகிறது. சோதனையான செய்திகளை நாம் கேள்விப்பட்டாலும் கூட இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன் என்றுதான் சொல்ல வேண்டும். இது சாதாரணமான ஒரு வார்த்தை அல்ல, நடைமுறையில் ஏதோ ஒரு வார்த்தையை சொல்கிறோம் என்ற ஒரு நிலையில் உள்ள ஒரு வார்த்தை அல்ல. அந்த இஸ்திர்ஜா என்பது யகூனு இன்த ஹுதூஸில் முஸீபத்தி, ஒரு முசீபத்து உண்டாகின்ற நேரத்தில் அந்த மனிதனும் சொல்ல வேண்டும். அதை யார் கேட்கிறாரோ அவரும் சொல்ல வேண்டும் என்று மார்க்கம் சொல்கிறார். ஏனென்றால் அது ஒரு சராசரியான வார்த்தை அல்ல. முதலில் அல்லாஹ் சொல்லி தந்த ஒரு திக்ர். இல்லா என்பது அல்லாஹ் சொல்லி தந்த ஒரு திக்ர். அதுபோல மனதிற்கு சமாதானத்தை உண்டாக்கி தரக்கூடிய, பதவதைக்கக்கூடிய மனதிற்கு, திகைக்கக்கூடிய மனதிற்கு சமாதானத்தை, அந்த மனது ரப்போடு சம்பந்தப்பட்டது, இதை சமாதானப்படுத்துவதற்குண்டான ஒரு நிலையாக இருக்கிறது. அதே போல் அந்த திக்கரை சொல்கின்ற காரணத்தினால் நம்முடைய வாழ்க்கையில் அதிகப்படியான வேறு ரஹ்மத் வருவதற்குண்டான நிலை இருக்கிறது என்பதை குர்ஆன் சொல்கிறது. அந்த திக்ரினால் உண்டாகி வரக்கூடிய பலனை பற்றி குர்ஆன் சொல்லும் பொழுது அடுத்து என்ன செய்ய வேண்டும் என்பதையும் அல்லாஹ் தஆலா அவர்களுக்கு அது சம்பந்தப்பட்ட ஒரு சிறந்த வழிகாட்டுதலை உண்டாக்குகிறான்.
அடுத்து அவர்கள் என்ன செய்வது என்பதற்குண்டான ஒரு வழியையும் அல்லாஹ் ஏற்படுத்துகிறான். இதை சொல்கின்ற காரணத்தினால் என்று மார்க்கம் சொல்கிறது. ஒபஸ்ரீ சாபிரி, இந்த சாபிரிங்களுக்கு சோபனம் சொல்லுங்கள். இக்கட்டான ஒரு நிலைதான், கடுமையான ஒரு நிலைதான். ஆனால் இப்படிப்பட்ட அந்த ஒரு நிலைகளிலே சபுர் செய்து இந்த வார்த்தைகளை சொல்கின்ற காரணத்தினால், யார் ஆட்பட்டவர்களும் கேள்விப்படுபவர்களும் சொல்கின்ற காரணத்தினால் அல்லாஹு தஆலா அதற்குண்டான வேறு வகையான ரஹ்மத்தையும் அவர்கள் இனிமேல் சீராக இருப்பதற்குண்டான ஒரு வழியையும் காட்டுவதாக மார்க்கம் சொல்லி காண்பிக்கிறார். அருமையான பெருமக்களே, இது இந்த நபிக்கு, நமது நாயகத்திற்கு மாத்திரம்தான் இப்படிப்பட்ட வார்த்தைகள் சொல்லப்பட்டிருக்கிறது. அதனால்தான் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் காணாமல் போன பொழுது நீண்ட நெடுங்காலம் தன்னுடைய அருமையான பிள்ளை, உலகத்தின் ஆக சிறந்த அழகிலே உயர்ந்த உத்தமர், சாதாரணமானவர் அல்ல, உலகத்தின் அழகெல்லாம் கொடுக்கப்பட்ட ஹதரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் காணாமலாகிவிட்ட நிலையிலே சையதுனா யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் சொன்னதை குர்ஆன் சொல்கிறது. யா அஸஃபா அலா யூசுப், யூசுப் அவர்கள் மீது எனக்கு வந்த கை சேதமே என்றுதான் சொன்னார். இந்த இன்னா லில்லாஹ் என்பதை ஏற்கனவே சொல்லப்பட்டிருந்தார். ஹதரத் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் சொல்லியிருப்பார் என்று மார்க்கம் நமக்கு சொல்லி காண்பிக்கிறது. உண்மையானவர்களே, இந்த வார்த்தையை நமக்கு சொல்லித் தரக்கூடிய பாடங்கள் சாதாரணமானதல்ல. உலகத்தில் மனிதன் எப்படிப்பட்ட ஒரு நிலையில் இருந்தாலும் எல்லாவற்றையும் விட ரப்பின் சக்தி வலிமையானது என்பதை உலகம் நமக்கு உணர்த்தி காண்பிக்கிறது. அதே போல மனிதன் பலகீனமானவர், எப்படிப்பட்ட நிலையில் இருந்தாலும் உக்காரல் இன்சான் லைஃபா, மனிதன் பலகீனமானவன் என்பதை சொல்லி காட்டக்கூடிய செய்தியாகவும் இது அமைந்திருக்கிறது என்று பெருமக்கள் சொல்வார். அருமையானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலே உலகத்தில் சோதனை என்பது இருந்து கொண்டுதான் இருக்கும். அஷத்துல் பலாயில் அம்பியா, சோதிக்கப்பட்டவர்களே அதிகம் சோதிக்கப்பட்டவர்கள் நபிமார்கள் என்று வருகிறது. அதிகம் சோதிக்கப்பட்டவர்கள் நபிமார்கள். அந்த சோதனை ஏற்படுகின்ற நேரத்தில் ஒரு மனிதன் இப்படிப்பட்ட ஒரு நிலையிலே அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்பு தேடுவதும், அதே போல் தன்னுடைய பொறுப்புணர்வை இன்னும் கவனமாக ஆக்கிக் கொள்வதும். நம்முடைய பொறுப்புணர்வை எப்படி ஒரு குடும்பத்துல வந்து ஒரு குழந்தை பிறக்குது, ஒரு வேலை வருது, கல்யாணம் முடிக்கிறார் என்று பொறுப்பு வருகின்ற பொழுது, அது மாதிரி ஒரு மனிதனுக்கு சோதனை ஏற்படுகின்ற பொழுதும் கூட பொறுப்புணர்வு அந்த நேரத்தில் அதிகப்பட வேண்டும் என்று மார்க்கம் சொல்கிறது. ரப்பு தந்தது நம்முடைய உயிர், நாம உலகத்தில் பெற்றுக்கொண்டது அல்லவே. என்னுடைய ரூஹை நான் ஊதினேன் என்று அல்லாஹ் சொன்னான். அன்னை உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹா அருமையான பிள்ளை வஃபாத் ஆயிட்டாங்க. பிள்ளை இறந்துட்டாங்க. கணவர் வெளியில போயிருக்கிறார். கணவர் வருகிறார்கள். வந்த உடனே ஈமானிலே நிறைந்த அன்னை உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹா தன்னுடைய கணவரிடத்தில் கேட்கிறார்கள், ஒரு மனிதர் நம்மிடத்தில் ஒரு அமானிதத்தை தந்து அந்த அமானிதத்தை திரும்ப எடுத்துக்கொண்டால் அல்லது அவர் கேட்டால் கொடுக்க வேண்டுமா வேண்டாமான்னு கேட்டாங்க. என்ன இருக்குது, அமானிதமா நம்மள்கிட்ட தந்து திரும்ப கேட்கும் பொழுது கண்டித்தா கொடுத்துத்தானே ஆக வேண்டும், அது அமானிதம் அல்லவா என்று சொன்னார்கள். அபூ தல்ஹா அவர்கள் கணவர் அப்படி சொல்கிறார். அன்னை உம்மு சுலைம் சொல்கிறார்கள், அல்லாஹ் தஆலா நமக்கு அமானிதமாக ஒரு பிள்ளையை தந்தான், அதை அவன் எடுத்துக்கொண்டான் என்று சொன்னான். உண்மையானவர்களே, இந்த வார்த்தையை கேள்விப்பட்ட ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்காக துஆ செய்தார்கள். ஒரு சோதனையை எப்படி அணுகினார்கள் என்பதை குறித்து கேள்விப்பட்ட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த குடும்பத்திற்காக துஆ செய்தார் என்றெல்லாம் வருகிறது. அதனாலே தாங்க முடியாத அளவிற்குண்டான ஒரு வேதனை தான், நமக்கு கடுமையான அளவிற்குண்டான மனதிலே பாரம் தான். 2 நாளைக்கு முன்னாலே இரவிலே நான் ஒரு செய்தியை படித்த நேரத்தில் ரொம்ப நேரம் ஆயிடுச்சு, எனக்கு தூக்கம் வர்றது, உடம்பெல்லாம் வியர்க்க ஆரம்பித்து விட்டது. கடுமையான அந்த வேதனை நிலைகளை, அந்த கஷ்டத்தை நாம் பார்த்த பொழுது கடுமையானவர்கள் அல்லாஹ் தஆலா ஏற்பட்டு விட்ட இந்த சோதனையிலிருந்து அந்த மக்களுக்கு அல்லாஹ் நிவர்த்தியை தந்தருள் புரிவானா, அதற்குண்டான சிறந்த பகரத்தை அல்லாஹ் தந்தருள்வானா, ஒவ்வொரு ஆபத்துகளிலிருந்து அல்லாஹ் தஆலா நம்மை பாதுகாத்தருள்வானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுப்ஹானல்லாஹ்.